your future and bring it to pass. உங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா, நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்க நம்பணும், அதை உங்க வாழ்க்கையில வாழணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. In the morning we were looking at Jairus, and now we are going to look at the woman with the issue of blood. காலையில யாயீர் என்பவருடைய மகள் எவ்வாறு குணமடைந்தாள் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது பெரும்பாலுள்ள அந்த இரத்தப்போக்கினால் 12 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட அந்த பெண் எவ்வாறு குணமடைந்தாள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். And listen, when you understand what that woman went through and you go through the same understanding, you shall receive your healing as well. அந்த பெரும்பாடுள்ள பெண் எவ்வாறு தன்னுடைய நோயையும் தான் அனுபவித்த அந்த வேதனைகளையும் அவள் எவ்வாறு புரிந்து கொண்டிருந்தாளோ அதுபோல நீங்களும் புரிந்து கொண்டிருந்தால் அவள் பெற்ற அதே சுகத்தை, குணமளித்தலை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. In this 1 hour we are going to have the healing session. இந்த 1 மணி நேரமும் நாம் குணமளிக்கும் அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளப் போகிறோம். Please understand, this woman did not ask Jesus to heal her. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவர் இயேசுவிடம் என்னை குணப்படுத்தும் என்று கேட்கவில்லை. But she took a healing by force even without Jesus' permission. அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து குணத்தை ஒரு சக்தியோடு அவருடைய அனுமதி இல்லாமல் அவள் பெற்றுக்கொண்டாள். Hallelujah. Hallelujah. And even though she took without Jesus' permission, Jesus was pleased with her and he said, "Daughter, your faith has healed you." ஆண்டவர் இயேசுவின் அனுமதி இல்லாமல் அவரிடமிருந்து ஒரு சக்தியோடு அந்த சுகத்தை அந்த பெண்மணி பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் இயேசு அவளுடைய இந்த விசுவாசத்தை அவர் வியந்து பாராட்டி, மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று அவர் கூறினார். Jesus is longing that you take your healing by force even without his permission. ஆண்டவர் இயேசு இன்றும் நீங்களும் உங்களுக்கு தேவையான சுகத்தை அந்த பெண்மணி போல் வேகத்தோடு அவரது அனுமதி இல்லாமல் பெற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று ஆவலோடு அவர் காத்திருக்கின்றார். So are you ready? நீங்க தயாரா இருக்கீங்களா அதுக்கு? Hello, are you ready? நீங்க எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்கீங்களா? So let's start with verse 24. Jesus went with Jairus and much people followed him and pressed on him. 24வது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். The Bible says a great crowd followed Jesus. இந்த பைபிளிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசுவை பெரும் கூட்டமான திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று வாசிக்கின்றோம். Then there was a certain woman who had a bleeding problem for 12 days. அப்போது 12 நாட்களாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அங்கு இருந்தார். 12 days. 12 நாட்கள். 12 weeks. 12 வாரங்கள். 12 months. 12 மாதங்கள். 12 years. 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால். Okay. If a sickness is in your body for 12 years, உங்கள் உடம்பில் ஒரு நோய் 12 வருடம் இருந்ததென்றால் what kind of faith will you have? உங்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு
விசுவாசம் இருந்திருக்கும். Will you have faith, or by now your case has become hopeless? உங்களிடத்துல விசுவாசம் இருந்திருக்குமா, அல்லது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது என்ற ஒரு மன தளர்ச்சி இருந்திருக்குமா? Vishwasa, 12 years. 12 வருடத்துக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்திருக்குமா? இது மாதிரி 12 வருடம் அப்படி உறுதியான நம்பிக்கையுள்ள ஒருவரை நம்ம பார்த்ததில்லை. And give a photograph to me, I'll put it on the computer. அவங்களோட போட்டோவை நீ தனியாக கொடுத்துரு, எனக்கு இந்த லேப்டாப்பில் போடணும். Look at this woman. அந்த பெண்ணை பாருங்க. She has gone to many doctors. அந்த நோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் பல மருத்துவர்களிடத்துல போனாங்க. She has spent all the money. அவங்ககிட்ட இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்தாங்க. And her condition has become worse than before. அவங்க நிலைமை முன்னால இருந்ததை காட்டிலும் ரொம்ப மோசமாகி கொண்டே வந்தது. If a woman is bleeding for 12 years, what kind of health will she have? 12 வருஷமா இப்படி இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க உடல்நிலை என்ன நிலைமையில இருந்திருக்கும்? Doctor, what kind of a health will the woman have? டாக்டர், அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? She will be very, very weak. மிகவும் பலவீனமானவர்களாக இருந்திருப்பாங்க. Her body will be weak, but her faith will be strong. அவங்க உடல் மிகவும் மோசமாக இருந்திருக்கும், ஆனால் அவளுடைய நம்பிக்கை மிகவும் பலமாக இருந்திருக்கும். Okay, let me ask her. She is saying yes, her faith will be strong. Okay, do you have any pain in your body, Baba? அந்த சகோதரியிடம் இப்ப கேட்கலாம், உங்க உடம்புல ஏதாவது வலி இருக்குதா? Praise God. Okay. Normally, what kind of faith would that woman have? இயற்கையாகவே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கும்? Will she have any hope? அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்திருக்குமா? What are they saying? Forget about that touch. Now you tell me, if you are going to the doctor is giving you medicine, money is going, medicine is going, but health is getting worse. Will you have faith, or your faith will be destroyed? நீங்க அந்த பெண்மணி மாதிரி நினைச்சு பார்த்தீங்கன்னா, நோய் இருக்குது, மருத்துவர்கிட்ட போனாங்க, பணத்தெல்லாம் செலவழிச்சாங்க, மருந்தெல்லாம் வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க, ஆனால் உடலில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை, முன்னால் இருந்ததை காட்டிலும் இன்னும் மோசமாக போயிட்டே இருக்குது. அப்படி ஒரு நிலைமையில் அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்கும்? What is she saying? What is she saying? All the doctors, they have not healed her, so she will have faith in Jesus. Then why are you crying? அப்புறம் நீங்க எதுக்கு She அழுறீங்க? can have faith in God. You can't have faith in God. You are crying with your problem. அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்திருக்கு, அப்போ உங்களுக்கு ஏன் இல்லை, நீங்க அழுறீங்க? When you are crying, you are saying my faith is weak. நம்ம அழும்போது நம்ம அது எதை காட்டுகின்றது என்றால், என்னோட நம்பிக்கை மிகவும் பலவீனப்பட்டு போய் இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. Are you understanding? எல்லாத்துக்கும் புரியுதா? Any problem that remains for a long time, the Bible says hope deferred destroys faith. எந்த பிரச்சனையாவது மிகவும் அதிக நீண்ட நாட்களாக இருக்குமானால் அங்கு நம்முடைய நம்பிக்கையானது தளர்கின்றது. எனவே அங்கு விசுவாசம் ஆனது மிகவும் தளர்ச்சி அடைந்து அது குறைந்து விடுகின்றது. You are longing for God to do something and it's not happening, then your faith starts coming down. ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வார் என்ற ஆவலோடு அவரிடத்திலே நெருங்கி வரும்போது அங்கு நாம் கேட்கின்ற அந்த பதில் கிடைக்காவிட்டால் மெதுவாக நம்முடைய விசுவாசம் குறைய துவங்குகின்றது. Praise the Lord. Praise the Lord. சரியா? புரியுதா? Now watch this. இப்போ கவனிங்க. When she heard of Jesus, she came in the crowd behind and touched his garment, for she kept saying, if I may touch but his clothes, I shall be whole. And straightway the fountain of her blood was dried up, and she felt in her body that she was healed of that plague. அந்த பெண்மணி அந்த நெருக்கமான அந்த கூட்டத்துக்குள்ளே அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள், நான் ஆண்டவர் இயேசுவின் அருகில் சென்று அவருடைய ஆடையின் விளிம்பையாகிலும் தொடுவேன், அவ்வாறு தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் நெருக்கி அங்கு ஆண்டவருடைய ஆடையின் அந்த மேலாடையின் விளிம்பை தொட்டாள்.
தொட்டவுடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்போது அவள் தன்னுடைய உடலில் குணம் பெற்றதை உணர்ந்தாள். Then how did this woman get healed? எப்படி இந்த அம்மாவுக்கு குணம் கிடைச்சது? Are you getting that power? உங்களுக்கு பவர் கிடைக்குதா? வல்லமை கிடைக்குதா? God is giving only that lady. God is not giving me. அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுக்கலையே வல்லமை அப்படின்னு நினைக்கிறீங்களா? Because you have not yet you are giving good answers, but when it comes to your problem, you are crying with vessels of tears. நல்ல பதில் சொல்றீங்க, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு வரும்போது உங்களுக்கு கஷ்டமா I will explain to you how this woman got healed. இந்த பெண்மணி எவ்வாறு குணம் பெற்றாள் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். I am not pointing finger to you because all of us make the same mistake. நான் உங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்கின்றோம். We will see what are our mistakes, rectify the mistakes, and the healing is yours. நாம் என்னென்ன தவறுகள் செய்கின்றோம் என்று நாம் கண்டு உணர்ந்து அந்த தவறுகளை நாம் திருத்திக் கொண்டால் நாமும் குணத்தை பெற்றுக்கொள்ளலாம். First thing, the Bible says she heard about Jesus. முதலாக இந்த பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், அந்த பெண்மணி இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார்கள். Please understand, this lady was physically weak. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பெண்மணி உடல் அளவில் மிகவும் பலவீனமானவர்களாக இருந்தார்கள். She was mentally weak and she was socially through the society outcast, because when a woman has got an issue of blood, she cannot remain with others, she is put out of the city. அவங்களுக்கு மனத்தளவிலும் மிகவும் அவர்கள் வேதனையோடு சோர்வாக இருந்தார்கள். இன்னும் சமுதாயத்திலும் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஏனென்றால் ஒரு தீட்டுள்ள பெண் எந்த ஒரு கூட்டத்திற்கும் அதிக பெருந்திரளாக மக்கள் கூடுகின்ற இடத்திற்கு வரக்கூடாது என்பதுதான் அந்த காலத்தின் நியதி. You are sitting with somebody beside you, you get some satisfaction. This lady cannot come out in the open. If she comes out in the open, she will be stoned to death. That means she has to stay all alone. And when you are staying alone, will you have faith or will you have depression? நீங்கள் இவ்வாறு மக்கள் கூட்டமாக இருக்கின்ற இடத்திற்கு வருகின்றீர்கள், ஒருவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்கின்றீர்கள், உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவ்வாறு பெரும்பாடு என்ற நோய் உள்ளவர்கள் எந்த ஒரு வெளி இடங்களுக்கும் அவர்கள் வரக்கூடாது. அவ்வாறு அவர்கள் வந்தால் அவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது சட்டமாக இருந்தது. எனவே இந்த பெண்மணி தனியாக தன்னுடைய வீட்டில் எப்போதும் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு விசுவாசம் ஆழமாக இருந்திருக்குமா, அல்லது அவர்கள் மனச்சோர்வில் தனிமையில் அவர்கள் இருந்திருப்பார்களா? Because I gave so many people the homework, nobody did. நான் எல்லாத்துக்கும் ஒரு ஹோம்வொர்க் வீட்டு பாடம் கொடுத்திருந்தேன், யாருமே உருப்படியா பண்ணல. And she said she did the homework but she doesn't remember what she said. இந்த ரெண்டு பேரும் ஹோம்வொர்க் பண்ணாங்க, ஆனா அந்த வசனம் So in other words, I did the math sum but I don't know how to get the answer. நான் கணக்கு போட்டேன், ஆனா எப்படி ஆன்சர் வந்ததுன்னு தெரியாது. Okay, now watch this. The difference between you and the woman. இப்போ அந்த பெண்மணிக்கும் நமக்கும் உள்ள என்ன வேறுபாடு? This woman is in a hopeless situation. இந்த அம்மா ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. But look at the master key. What she heard, the Bible says she kept saying to herself what she heard. ஆனா அந்த பெண்மணி ஒரு முக்கியமான அந்த குணமளித்தலுக்கான சாவி என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். எப்படி என்றால், அவர்கள் இயேசுவை பற்றி கேட்டவுடனே தனக்குள் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், நான் சென்று அவருடைய ஆடையின் விளிம்பையாகிலும் தொடுவேன், அப்போது நான் குணம் பெறுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். The Bible doesn't say she thought to herself. பைபிள்ல அவங்களுக்குள்ளேயே இப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லல. The Bible says she said. பைபிள்ல என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அந்த பெண்மணி சொன்னாள்.
சொன்னாள் சொன்னால் 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 என்றுதான் வாசிக்கின்றோம். And then I asked them, why did you come that day? Brother, my problem has got solved. Thank you very much. I don't need to know your story. It's better that he knows your story. Praise the Lord. என்னிடத்தில் That's counseling. நூற்றுக்கணக்கான மக்கள் கவுன்சிலிங்காக வருகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் வரும்போது நான் அவர்களுடைய கதையை உட்கார்ந்து நான் கேட்பதில்லை. மாறாக இறை வார்த்தையை எடுத்து அந்த இறை வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பிரச்சனையை இறை வார்த்தையின் மூலமாக எவ்வாறு அதை தீர்த்து கொள்ள முடியும், விசுவாசத்தினால் எவ்வாறு அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் என்று நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். மீண்டும் நான் அவர்களை பார்க்கும்போது நீங்கள் இப்போது எப்படி இருக்கின்றீர்கள் என்றால், என் சகோதரி நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை என்று கூறுகின்றார்கள். எனவே இங்கு தீர்வு கொடுத்தது கவுன்சிலிங் அல்ல, மாறாக இறை வார்த்தை. அவர்களுடைய பிரச்சனை எனக்கு தேவையில்லை, அவர்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு, அவரிடத்தில் அந்த பிரச்சனையை அவர்கள் சொல்லட்டும். மாறாக நான் இறை வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Why do you go to counseling, for sharing or to get a solution? கவுன்சிலிங் நம்ம சொல்லும்போது ஷேரிங்கா அல்லது அதுல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கா? எதுக்கு நம்ம போய் கவுன்சிலிங் போறோம்? So spend more time on the solution than on the problem. நிறைய நேரம் சொல்யூஷனுக்காகவா அல்லது அந்த பிரச்சனைக்காகவா? Then second line. Incline your ears to my saying. இரண்டாவது, உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. When you hear my word, believe my word, submit to my word, obey my word. நீங்கள் இறை வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள், அந்த வார்த்தைக்கு நீங்கள் அடிபணியுங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் வாழுங்கள். Praise the Lord. Third. மூன்றாவது, keep my word before your eyes. அந்த இறை வார்த்தையை உங்கள் கண்களுக்கு முன்னால் அதை நீங்கள் வையுங்கள். Which word is before your eyes? என்ன வார்த்தை உங்க கண்ணுக்கு முன்னால இருக்குது? Problem, பிரச்சனை. What is before your eyes? உங்க கண் முன்னால எதை வச்சிருக்கீங்க? Sorrow, grief, fear, doubt, anxiety, insecurity, all this is before your eyes, and God is saying no, don't keep all those things, keep my word before your eyes. உங்கள் கண்களுக்கு முன்னால் உங்களுடைய வருத்தம், வேதனை, ஏமாற்றம், அவமானம், இவ்வாறாக எல்லாவற்றையும், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வைத்திருக்கின்றீர்கள். ஆண்டவர் சொல்கின்றார், அவை எல்லாவற்றையும் தூர மாற்றிவிட்டு என்னுடைய வார்த்தை உங்கள் கண் முன்னால் வையுங்கள் என்று கூறுகின்றார். Let's say you want to go somewhere and you got 500 rupees in your purse. நீங்க ஒரு பக்கத்துக்கு போகணும், அப்போ உங்க பாக்கெட்ல 500 ரூபாய் இருக்கு. Because of that 500 rupees, are you confident that you can go and come? 500 ரூபாய் பாக்கெட்ல இருக்கிறதுனால அப்படி வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? But if you don't have money, can you go and come? கையில பணம் இல்ல, அப்போ எங்கயாவது வெளியே போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குமா? Now you are not sure whether the money is there. Won't you open the purse and see, the money is there. The money is there. உங்களுக்கு முதல்ல தெரியல பணம் இருக்குதான்னு, உடனே அதை உறுதிப்படுத்துறதுக்காக என்ன செய்யறோம்? பர்ஸை திறந்து ரூபாய் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு தைரியமா உறுதியா இருக்குது. சரியா? How many times you open the purse to see the word of God that I've written is there? எத்தனை தடவை பைபிளை நம்ம திறந்து இந்த இறை வார்த்தை அங்க எழுதி இருக்குதா, நான் வாசிச்சது இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடுறோம். He said keep the word of God before your eyes. What are you keeping before your eyes? ஆண்டவர் சொல்கின்றார், இந்த இறை வார்த்தையை உன் கண்களுக்கு முன்னால் நீ வை. ஆனா உங்க கண்களுக்கு முன்னால் நீங்கள் எதை வைத்திருக்கின்றீர்கள்? You are keep we are keeping husband photo, wife photo, children photo, everything before eyes. God's word. நம்முடைய கண்களுக்கு முன்னால் வீட்டில் பெரிய போட்டோக்களை வச்சிருக்கோம். ஹஸ்பண்டோடது, பிள்ளையோடது, மனைவியோடது, பெரிய பெரிய போட்டோக்கள்லாம் வச்சிருக்கோம். இறை வார்த்தை மதர் இன் லா போட்டோ, மாமியாரோட போட்டோ பெருசா ஃப்ரேம் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். What she saying?
Huh? You never kiss the mother-in-law? மதர்-இன்-லாவுக்கு கிஸ் கொடுக்க மாட்டீங்களா? One day you are going to become a mother-in-law. நீங்களும் You don't மதர்-இன்-லா. kiss your mother-in-law, you are going to be a mother-in-law. Okay. Now he is saying keep the word before your eyes. What's the fourth one? அடுத்தது அவற்றை தேடி உன் உள்ளத்தில் Let this word not depart from your heart. Let it be in your heart all the time. உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை, உன் இதயத்தை விட்டு அது நீங்காமல் இருக்கட்டும். Praise the Lord. Praise the Lord. I like the last line after that. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய லைன் எனக்கு ரொம்ப Translate as I say in English. This word which is in your heart is life to those who find them. You don't find, you don't get life. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றது. அந்த வார்த்தைகளை தேடி பிடித்தால் வாழ்வு கொடுக்கின்றது. அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்காவிட்டால் உங்களுக்கு வாழ்வு இல்லை. So you must dig into the Bible and find. நீங்கள் பைபிளை திறந்து அதை தோண்டி அதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். When you find, it becomes life to you. நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வாழ்வு அளிக்கும். And those who find will have good health, says the Lord. அதை தேடி கண்டுபிடிப்பவர்களுக்கு உடல் நலம் கிடைக்கும். You don't find this word, you get no life, no health. இதை நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் உங்களுக்கு உடல் சுகமும் இல்லை, வாழ்வும் இல்லை. Praise the Lord. Praise the Lord. Have you got medicine from God? கிடைச்சிட்டா மருந்து? 4 things 4 மருந்து கிடைச்சிருக்கு. to get healing. நம்ம சுகம் பெறணும்னா 4 காரியங்கள். First, be attentive to the word of God, not to your problem. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனமுடன் நாம் செவி கொடுக்க வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு அல்ல. Second, believe, submit and obey God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், அதற்கு நாம் அடிபணிய வேண்டும், அந்த வார்த்தையை நாம் வாழ வேண்டும். 3, keep the word of God before your eyes, not your problems. உங்களுடைய கண்ணின் முன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வைக்க வேண்டும், உங்கள் பிரச்சனையை அல்ல. 4th, plant your heart with the word of God and not with hurts and sorrow and grief and your past. உங்களுடைய இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ற விதையை ஊன்றி வைக்க வேண்டும், மாறாக உங்களுக்கு இருக்கின்ற வருத்தம், வேதனை, ஏமாற்றம், கடந்த கால நினைவுகள் இவற்றை ஊன்றி வைக்க கூடாது. Anyone who does that will get healing and life of God in them. இது எல்லாவற்றையும் செய்தால் அவர்களுக்கு வாழ்வும் உயிரும் உடல் நலமும் கிடைக்கும். You went for counseling. Supposing நீங்க கவுன்சிலிங் போறீங்க. you heard the problem, எல்லா பிரச்சனையும் கேட்டாச்சு. but you did not teach that person these 4 things. இந்த 4 காரியத்தையும் அந்த கவுன்சிலிங் வரவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. That person shared. அந்த வந்தவங்க எல்லாத்தையும் பங்கு வச்சாங்க. So has he spoken his problem more than before? இப்போ அவங்க பிரச்சனைய முன்னால காட்டில இப்ப அதிகமா பேசியிருக்காங்களா? So his trouble is going to increase or decrease? அவங்களுடைய பிரச்சனை இப்போ முடிஞ்சு போயிருமா அல்லது அதிகரிக்குமா? Look at the next line. அடுத்த வார்த்தையை பாருங்க. Next line he says, guard your heart with all vigilance. விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை காவல் செய். Guard your heart with all vigilance. எப்போதும் விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை காவல் செய். Because your future flows out of your heart. ஏனெனில் அதினின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். So in your heart, if there is no word of God but problem, then remember, when you open your mouth and speak those words of your problem, they are going to increase and not decrease. உங்கள் இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் வெறும் பிரச்சனை மட்டும் இருந்தால் நீங்கள் வாயை திறந்து அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள். அப்போது உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்கும், உங்களுக்கு வேதனை அதிகரிக்குமே ஒழிய உங்களுக்கு அமைதியும் வாழ்வும் கிடைக்காது. சரியா? சரியா? So how do you know your future? You check your heart. If your heart is full of problem,
problem will increase. If your heart is full of God's word and you believe in God's word, it will destroy the problem and change your future. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே கணித்துக் கொள்ளலாம். உங்கள் இதயத்தில் அதிகமான வேதனையும் வருத்தமும் பிரச்சனையும் வைத்திருந்தால் உங்கள் எதிர்காலம் அந்த பிரச்சனையை அதிகரிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். மாறாக உங்கள் இதயத்தில் இறை வார்த்தையை நீங்கள் நிறைத்து வைத்திருப்பீர்கள் என்றால் அந்த இறை வார்த்தை அந்த பிரச்சனைகளை எல்லாம் முறியடித்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் அழித்துவிட்டு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். Praise the Lord. Praise the Lord. Did the woman do all these 4 things? The woman with the bleeding problem, did she do these 4 things? இந்த பெரும்பாடு என்ற நோயினால் பாதிக்கப்பட்ட பெண் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார்களா? She heard the word. அவர்கள் இறை வார்த்தையை ஆண்டவரை பற்றி கேட்டார்கள். She submitted to the word. அவர்கள் தன்னை அந்த வார்த்தைக்கு அடிபணிய செய்தார்கள். All the time she kept the word before her eyes. அந்த வார்த்தையை அவர்கள் கண் முன்னால் எப்போதும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். And she did not allow that word to depart out of her heart. அவர்களுடைய இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வெளியே செல்ல விடாமல் அதை பதித்து வைத்திருந்தார்கள். She kept speaking that word from her heart. அந்த வார்த்தையை அவர்கள் தங்கள் இதயத்திலிருந்து பேசினார்கள். Did she get a healing? அவர்களுக்கு குணம் கிடைத்ததா? Ask a question to yourself. Do I do these 4 things? நீங்க உங்களையே கேள்வி கேட்டு பாருங்க. இந்த 4 காரியமும் உங்களுக்கு தெரியுமா? இந்த 4 காரியத்தையும் நீங்க செயல்படுத்தி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. Praise the Lord. Praise the Lord. Here is a sister whom I am going to call now. இப்போ அங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அருள் சகோதரி. அவங்கள நான் கூப்பிட போறேன். I want to call those 2 sisters, one in that little orange type, light green, chutney green. You don't look behind. You got flowers on your hair. You got flowers on your hair. இந்த சகோதரி, this one. Now that young girl is there. She has got flowers on her hair. அந்த சகோதரியை நான் கூப்பிட போறேன். Come here. அந்த ஆரஞ்சு. And the lady who is sitting at the side in black and white. அந்த கருப்பும் வெள்ளையும் போட்டு சாரி எடுத்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? Please bring your Bible and come. பைபிளையும் எடுத்துட்டு வாங்க. And you sister in yellow also come. சிஸ்டர் வாங்க. You sister in yellow also come. யாரு? This sister. இந்த yellow saree உடுத்திருக்கீங்கல்ல? she or she? No, this lady. Second row. She knows I'm talking about. Sister also wants to come. You want to come? Come. வாங்க. Praise the Lord. Praise the Lord. Now we will start with 1, 2, 3 and 4. நம்ம இப்போ இந்த 4 பேரை வச்சு ஆரம்பிக்கலாம். We'll start with her. இவங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். We will believe like this woman is also a woman who is like, she is not, but she is like the woman with the issue of blood. இந்த சகோதரியை அந்த பெரும்பாடுள்ள பெண் போல நம்ம நினைச்சுக்குவோம். அது மாதிரி இல்லை, ஆனா அது மாதிரி நம்ம இவங்களை எடுத்துக்கொள்வோம். And she is going to do exactly what the woman with the issue of blood did. அவங்க அந்த பெரும்பாடுள்ள பெண் எப்படி செயல்பட்டார்களோ அது மாதிரி அவங்க செய்ய போறாங்க. And the Bible says the woman touched Jesus' garment. பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவுடைய ஆடையின் விளிம்பை தொட்டாள். சரியா? சரியா? Correct? This Bible is what? This Bible is what? இந்த பைபிள் என்னது? இறை வார்த்தைனா யாரு? The Bible says the word became flesh. பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் வார்த்தை மனு உருவானது அப்படின்னு. Correct? Hello, correct? புரியுதா? வார்த்தை மனு உருவானார். So doesn't matter. So is she holding the Bible or actually the flesh of Jesus? அவங்க கையில வச்சிருக்கிறது பைபிளா அல்லது ஆண்டவர் இயேசுவா? So if you are touching Jesus' flesh and that woman touched the garment, she got the power. Will you get the power? அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தான் தொட்டாங்க. இப்போ நீங்க கையில சதையோடு இருக்கக்கூடிய இயேசுவை நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க தொடும்போது உங்களுக்கு சுகம் கிடைக்கணும். Now what did the woman do to get the power? அந்த பெண் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க? With faith she approached Jesus. She kept saying. அவங்க திரும்ப என்ன சொன்னாங்க? அவருடைய ஆடையின் விளிம்பை நான் தொட்டால் குணமடைவேன். Correct?
Now you also keep saying, Jesus, I am touching your flesh and your power is flowing into me. ஆண்டவர் இயேசுவே நான் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் பாய்கிறது அப்படி நீங்க சொல்லணும். சரியா? Close your eyes. கண்ணை மூடுங்க. மூடிட்டு. And say this. Jesus, I am touching your flesh, your power is flowing into me. ஆண்டவர் இயேசுவே உம்மை சதையோடு உயிரோடு தொடுகிறேன். இப்போது உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகின்றது. ஆண்டவர் இயேசுவே you better learn it by heart. இப்போது உயிரோடும் சதையோடும் இருக்கின்ற உம்மை நான் தொடுகின்றேன். உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகின்றது. You made it long or what? Make it short. இயேசுவே உம்மை தொடுகின்றேன். உமது வல்லமை எனக்குள் வருகின்றது. Slow, small. Did you learn it by heart? தெரியுங்களா இப்போ? Now கண்ணை மூடிட்டு சொல்லணும். இயேசுவே நான் உமது உடலோடு உயிரோடு உம்மை தொடுகிறேன். உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகின்றது. சொல்லுங்க கண்ணை மூடி. Hello. Don't just say, believe that this is Jesus. You want to experience the power of God? உங்களுக்கு அந்த வல்லமை உணர்வீங்க. சரியா? உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது அப்படி சொன்னா போறோம். இயேசுவே உமது வல்லமை நான் தொடுகிறேன். உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே நான் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உம்மை உயிரோடு இருக்கும் உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உம்மை உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உம்மை உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னை கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னை கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னை கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உமது உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனக்குள் கடந்து வருகிறது. இயேசுவே உம்மை உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னை கடந்து வருகிறது. இயேசுவே உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னை கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிறேன் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னை கடந்து வருகிறது. இயேசுவே உம்மை உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கிற உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை எனது கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது.
இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உயிரோடு இருக்கும் உம்மை தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன் உமது வல்லமை என்னுள் கடந்து வருகிறது. Okay, what pain you had? Just ask her what pain she had. Just ask her what kind of a pain she had. உங்களுக்கு என்ன உடம்புல ஏதாவது வலி இருந்ததா? என்ன வலி இருந்தது? Yesterday she had wheezing. Yesterday she had wheezing when she came back. Today she is better. Today there is no wheezing. Okay, what was your problem when you came here? Today she didn't take any medicine. Leg pain. Is there pain there now? It's not there. You had any pain? What was your experience just now? எப்படி வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? வலி சோமாச்சு. என்ன அனுபவத்தை பெற்றீங்க? இல்ல What was your experience? எனக்கு உடம்பு பெயின் எல்லாம் இருக்குது, கால்கை வலி முட்டு வலி எல்லாமே இருக்குது. ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு மின்சாரம் பாய்ந்து இறங்குது போல ஒரு உணர்வு. எல்லாம் பெயின் எனக்கு அப்படியே இறங்குற மாதிரி. It is the pain is slowly it is getting rid of her. She admitted in last week. No, we don't talk about the problem. Now what is there? Is the problem there now? அப்படின்னு சொல்லியிருந்தாரு டாக்டர். Now let's not talk about our attention. Now what is your experience? பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஒரு மின்சாரம் தாக்குறது மாதிரி அது உணர்வு அப்படியே அப்படியே உள்ள பாயிறது போல ஒரு உணர்வு. So what are you going to believe now? என்ன நம்ப போறீங்க நீங்க? நான் என்னுடைய வலியை ஆண்டவர் குணப்படுத்தினாரு அப்படின்னு நம்புறேன். God has healed her pain. Yes. So now you continue with the same words again and again and again and again, like the woman with the issue of blood, and you will get every report changed in your favor. நீங்க அதை திரும்ப சொல்லும்போது மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. So can we all stand and say these words? நம்ம எல்லாரும் இப்ப எழுந்திருச்சு இந்த வார்த்தையை சொல்லுவோம். இயேசுவே, இப்போது நான் உம்மை தொடுகிறேன், உமது வல்லமை எனக்குள் பாய்கிறது. இங்க சொல்லுங்க இப்போ, ஆண்டவர் இயேசுவே, ஆண்டவர் இயேசு இவர்களை குணப்படுத்திய அந்த ஆண்டவர் இப்போது உங்களை குணப்படுத்துகின்றார். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் இப்போது பாய்ந்து வருகின்றது. ஆண்டவருடைய வல்லமை இப்போது ஒவ்வொருவர் மேலும் பாய்ந்து வருகின்றது. நீங்கள் அதை இப்போது உணர முடியும். உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாக வல்லமை உங்களை குணப்படுத்துகின்றது. ஆண்டவர் இயேசு உங்கள் அருகில் இருக்கின்றார். அவர் இப்போது உங்களை குணப்படுத்துகின்றார். கண்களை மூடி தொடர்ந்து சொல்லுங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவர் இப்போது உங்களை குணப்படுத்துகின்றார். அவரது வல்லமை உங்கள் உடலின் எல்லா பகுதியிலும் பாய்கின்றது. தலை வலிகள், தொண்டை வலிகள், முதுகு வலிகள், ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய வல்லமை பாய்ந்து வருகின்றது. இப்போது அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள்.
நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள். அவரது வல்லமை இப்போது பாய்ந்து வருகின்றது. ஆண்டவர் இயேசுவின் வல்லமை இப்போது உங்களுக்கு குணமளிக்கின்றது. இயேசுவே, இயேசுவே, இதோ இந்த வேளையிலே அவர் குணமளிக்கின்றார். தொடர்ந்து கண்களை மூடி நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற நோய்கள் இப்போது குணமாகின்றது. இயேசுவின் வல்லமை உங்களில் இறங்குகின்றது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை குணப்படுத்துகின்றது. ஆண்டவர் இயேசு இப்போது அவர் வல்லமையான கரத்தை நீட்டி உங்களை தொடுகின்றார். அவரது வல்லமை உங்கள் உடலுக்குள் இறங்குகின்றது, பாய்ந்து வருகின்றது. நீங்கள் குணம் பெறுகின்றீர்கள். ஆண்டவர் இயேசு இப்போது உங்கள் உடலை தொடுகின்றார். நீங்கள் இப்போது குணம் பெறுகின்றீர்கள். இப்போது அந்த குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள். எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவே, இப்போது நான் உம்மை தொடுகிறேன். உமது வல்லமை எனக்குள் பாய்ந்து வருகின்றது. ஆண்டவர் இயேசுவே, இப்போது நான் உம்மை தொடுகிறேன். உமது வல்லமை எனக்குள் பாய்ந்து வருகின்றது. ஆண்டவர் இயேசுவே, இப்போது நான் உம்மை தொடுகின்றேன். உமது வல்லமை எனக்குள் பாய்ந்து வருகின்றது. ஆண்டவர் இயேசுவே, என்னை குணப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, வாயை திறந்து சொல்லுங்க. என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே, என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. இயேசுவே, என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவே, நான் உம்மை தொடுகிறேன். என்னை இயேசுவே, என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவே, உம்மை நான் தொடுகிறேன். என்னை குணப்படுத்தியதற்கு 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 நன்றி. ஆண்டவர் இயேசுவே, இப்போது அதை செயல்படுத்திக் ஆண்டவர் இயேசுவே, உம்மை நான் தொடுகிறேன். என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி. 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 ஆண்டவர் இயேசுவே, நீங்கள் சொல்லுங்க. குணப்படுத்தியதற்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவே, உம்மை நான் தொடுகிறேன். என்னை 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 குணப்படுத்தியதற்கு நன்றி. ஆண்டவர் இயேசு, the power of God is flowing on you. ஆண்டவர் இயேசுவின் வல்லமை உங்கள் அனைவர் மீதும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது.
திருப்ப சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன், என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன், என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவே உம்மை நான் குணப்படுத்திய உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி. நோயிலிருந்து விடுதலை வேணும்னா எல்லாரும் சொல்லுங்க. என்ன வழி இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலே விடுதலை பார்க்கலாம். கண்டினியூஸா சொல்லிட்டே இருங்க, நிறுத்தாம சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன், என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி. 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 எல்லாரும் சொல்லிட்டே இருங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்க மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா நோயிலிருந்து விடுதலை கிடைச்சு கொண்டிருக்குது. ஆண்டவர் இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன், என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி. 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 எல்லாம் கண்ணை மூடிட்டு அப்படியே சொல்லிட்டே இருங்க. அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்காம சொல்லிட்டே இருங்க. கண்ணை மூடிட்டு சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் இயேசுவே உம்மை நான் தொடுகிறேன், என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி. 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 ஆண்டவர் இயேசுவே தொடுகிறேன்